ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்ரப்ரியா. இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து மண்ணை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மண்ணை வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து தட்டி எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜுவல்லரி எந்த ஒரு பிரேக்கேஜும் இல்லாமல் ஏர் பபிள் இல்லாமல் சூப்பராக வரும். நல்லா வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா ஒரு பெரிய ஏர் பபிள் தெரியுது. இந்த ஏர் பபிள் தான் உங்கள் ஜுவல்லரி பிரேக் ஆகிறதுக்கு காரணம். இந்த மாதிரி ஏர் பபிள் இல்லாமல் இதை நல்லா குத்தி விட்டுட்டு நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் 2 ஐஸ் குச்சியை வந்து ஒன்றா டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா அந்த திக்னஸ் ஒரே லெவலில் கிடைக்கிறதுக்காக தான். நீங்களும் இதே மாதிரி வந்து ஐஸ் குச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மெஷரிங் ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தால் நான் இதுவே யூஸ் பண்ணுறேன். இப்படி வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு 2 பக்கம் நல்லா தண்ணி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டிசைன் ஈவனாக வரும். அதுக்காக தான். இப்போ ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு மூடி வச்சுட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த ஷார்ப்பான டூல் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலோட வந்து ஒரு மூடி யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து உள்ள வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இதை விட பெருசு சிறுசு உங்கள் ஐடியா தான். நீங்கள் எந்த சைஸில் வேணால் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இது வந்து இயரிங்ஸ்க்காக பண்ணுறேன். உங்களுக்கு இயரிங்ஸ் பெருசாக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை விட சின்னது கூட பண்ணிக்கலாம். அது மேலே போடுறதுக்காக வந்து அந்த ஸ்டெட் பீஸும் அப்புறம் நடுவில் சென்டரில் ஒரு ஹோல் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு இது வந்து பாட்டம் பீஸ்க்காக நான் பண்ணுறேன். இதே மாதிரி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த சைடு எட்ஜஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சென்டர் பீஸ் மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் கட் பண்ணலாம். நைஃப் வச்சு கட் பண்ணலாம், இல்லை அந்த ஷார்ப்பான டூல் வச்சு அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு மேலே இருக்க பீசஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் ஸ்மூத் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப ஸ்மூத் பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இது வந்து கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை பார்த்து வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணால் கரெக்டாக தெரியணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த ஹெட் பீஸில் வந்து 2 ஐப்பினை கனெக்ட் பண்ணி அதை வந்து மேலே வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து நல்லா ஹாஃப் ஹைப்பின் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பெருசாக ஒரு ஹைப்பின் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அந்த சின்ன பாட்டு இருக்க இடத்துல வந்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நல்லா ஹாஃப் ஹைப்பின் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த சின்ன ஐப்பின் வெளியே தெரியணும். அப்படி தெரிஞ்சதுனா தான் உங்களால் வந்து அந்த ஒரு சின்னதாக அந்த பால் வந்து உருட்டி நீங்கள் அங்கே வைக்க முடியும். அப்படியே வந்துட்டு வச்சுருங்க. இப்போ இந்த சின்னதாக நல்லா பால் உருட்டிட்டு அதை வந்து இந்த சென்டர் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உள்ளே போய் ஸ்டிக் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஒட்டுற மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். அந்த கம்பிலையும் நல்லா குத்தி விட்டிங்கன்னா போதும், நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். இன்னொரு பீஸ் இது வந்து இயரிங்ஸ்க்காக. நம்ம இதில் எப்படி மெத்தட் கனெக்ட் பண்ணமோ அதே சேம் மெத்தடில் வந்து இயரிங்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு பெண்ணோட வந்து ஒரு பேக் சைடு வச்சு நல்லா சின்னதாக ரவுண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று, அப்புறம் 2 சைட்லேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த கேப்ஸில் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இயரிங்ஸ்க்கு பெண்டன்ட்டுக்கு எல்லாம் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே வந்து நம்ம ரவுண்ட் போடலாம். நம்ம ரவுண்ட் போட்டால் அது ஒரு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி ஒரு இந்த ரீஃபில் பென் இருக்குல்ல, அதோட நிப்பு இருக்குல்ல, அந்த பகுதியை வச்சு நான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஷேப்பில் ஏதாவது டூல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து சைடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் அந்த கேப் வந்து கரெக்டாக விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக விட்டுட்டதுக்கப்புறம் இந்த 2 சைடு கார்னர்ஸ்லேயும் அதே மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை சைஸ் பெருசாக எடுத்திருந்தீங்கன்னா சென்ட்ரல்லையும் லைன் போடுற அளவுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்துருக்கனால இந்த மாதிரி வருது. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜஸ் ஃபுல்லாமே வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து குழியாக போட்டு விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளைனாக கூட வச்சுக்கலாம். அது நம்ம ஐடியா தானே, நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லை வேறு மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சென்ட்ரலில் வந்து கேப் இருந்ததுனால சென்ட்ரல்லே வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு அந்த ரவுண்டு போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா ஆழமாகவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே மறக்காமல் ஸ்மூத் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸ்மூத் பண்ணிட்டு பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. இப்போ பாருங்கள், நான் இந்த லாலிபாப் பீட்ஸு ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லாலிபாப் பீட்ஸ் வந்து நம்ம வந்து ஜுவல்லரியிலேருந்து கீழே அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஹேங்கிங் பீட்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து அது சைடு வரைக்கும் வரும் அப்படிங்கிறனால ஹேங்கிங் பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம், லாலிபாப் மட்டும் தான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து எல்லா சைட்ஸும் வந்து லாலிபாப் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வந்து ஹெட் பீஸ் வரைக்கும் வந்து வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை எனக்கு பாதி போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வைக்கலாம். சைஸஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான் நான் வந்து குட்டி குட்டியாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாகவும் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு அந்த சுற்றி போட்டுட்டு 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி
சென்டர் பீஸ்லேருந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இயரிங்ஸ்க்கும் அதே மெத்தடில் தான் ரவுண்டு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் இயரிங்ஸ் ஃபுல்லாக வந்து பின் வந்து குத்தி காட்டுறேன். இந்த பின்னு குத்தும்போது ஒரு டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து அப்படியே வச்சுருங்க, அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பின்னெல்லாம் வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசைன் வந்து டேமேஜ் ஆகாது. நம்மளுக்கு வந்து ஐபின் மட்டும் அந்த பின்னு மட்டும் கரெக்டாக உள்ளே போகும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே பண்ணிங்கன்னா லூஸாக இருக்க மண் வந்து உங்களுக்கு ரொம்பவே லூஸாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கேப் விட்டுட்டு எல்லாம் ப்ரெஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரெட் ஃபயரிங் மெத்தடில் பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பெயிண்ட் பண்ணாத மாதிரி வேறு மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, கோல்டு கலர் பெயிண்ட்டு. இந்த கோல்டு கலர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்பர் 912 இந்த நம்பரில் இருக்குது. இந்த இது ஒரு மாதிரி எல்லோயிஷான கோல்டாக இருக்கும். நம்ம இது யூஸ் பண்ணும்போது எல்லோவா கோல்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மாதிரியே ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். நம்ம அது வந்து இது பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம கோல்டு டஸ்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். அது எப்படி இருக்கும், அந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுக்கும்போது நம்ம ஜுவல்லரி வேறு லெவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பீஸ் வந்து 40 ரூபா, இந்த சில்வர் பீஸ் வந்து 20 ரூபா. இந்த கோல்டு டஸ்ட் பவுடர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும், நிறைய ஜுவல்லரிக்கு யூஸ் ஆகும். இது வந்து 6 கிராம்ஸ் இருக்குது, 40 ருபீஸ் வருது. நீங்கள் எந்த ஒரு வந்து ஒரு சூப்பர் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் கேட்டிங்கனாலே வந்து கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரி ஆன்டிக் கோல்டு கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேலட்டோ இல்லை நம்மளோட ஜிமிக்கி மோல்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கோல்டு கலர் வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இந்த கோல்டு கலர் மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியுதில்ல, ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும். அதை இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கோல்டு டஸ்ட் பவுடர் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த கவரிங் செயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோல்டு நம்மளுக்கு கிடைக்குது. கொஞ்சம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஷைன் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கோல்டு பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். அந்த குழிக்குள்ளெல்லாம் இந்த பிளாக் இதுக்குள்ளெல்லாம் போகாமல் பார்த்துக்கோங்க. அது போச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், டிசைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. மேலே மட்டும் ஒரு கோட்டிங் அடிச்சுக்கோங்க, மேலே இந்த மாதிரி சைடில், அப்புறம் பேக் சைடு. இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு அடிச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறம் பேக் சைடு அடிங்க. இல்லாட்டி நமக்கு வந்து கை ரேகை பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் அடிச்சுட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வீடியோவில் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படியே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இயரிங் கடிக்கிறோம். பார்த்தீங்களா, கலர் பார்த்தாலே தெரியுதுல்ல. இதுக்கு முன்னாடி வந்து அடித்த கோல்டெல்லாம் ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குல்ல. இதுக்காக தான் நம்ம அந்த கோல்டு டஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம 2 இயரிங்ஸ்க்கும் வந்துட்டு இதே மாதிரி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் ஜுவல்லரியோட கடைசி ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். எப்போவுமே நம்ம போடுற டிசைனில் தான் இருக்குது ஃபினிஷிங். அப்புறம் இன்னொன்று பெயிண்ட்டும் டிசைனும் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்ம ஜுவல்லரி வேறு லெவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடும். கோல்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட்டு, டார்க் ப்ளூவில் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்கை ப்ளூ கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு ட்ராப் மாதிரி வைக்க முடியும். அதுக்காக தான் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு, தண்ணி இல்லாமல். இப்போ பாருங்கள், நான் வைக்கிறது வந்து ரொம்ப பெயிண்ட் பண்ண தேவையில்லை, லைட்டாக டாட் மாதிரி வச்சாலே கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்களும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ, என்ன கலர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு க்ரீனு, பிங்க்கு, ரெட்டு, நான் வந்து ஸ்கை ப்ளூ வைக்கிறேன். இதே மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு ரவுண்டையும் வந்துட்டு நல்லா வச்சு பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். இது பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நீங்கள் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஜுவல்லரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டு வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த ரவுண்டு, அதுக்கு ப்ளூ கொடுத்தா நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து அதுக்கு வந்து வேறு கலர் கொடுக்க போகிறேன். வேறு என்ன கலர், நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். ப்ளூக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் இயரிங்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அதில் வந்து க்ரீன் கொடுக்குறேன். இது வந்து ஒரு சட்டில்டான ஒரு மெர்ஜான ஒரு கலராக தெரியும். அதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டான கலரும் கொடுக்கலாம், இல்லை வந்து அதுக்கு வந்து ரிலேட்டடான கலரும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ பாருங்கள், இது வந்து லைட்டாக க்ரீன், ரொம்ப டார்க் க்ரீன் கொடுத்தீங்கனாலும் நல்லா இருக்காது. இது வந்து ஒரு மாதிரியான லைட் க்ரீனு, என் ப்ரஷ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு க்ரீனு, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது இப்படி தெரியுது. இப்போ வந்து இது வந்து நல்லா அந்த சென்ட்ரல் பார்ட்டில் மட்டும் நல்லா வந்து வச்சுருங்க. இப்போ இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரில் இருக்கிறதுலையும் நான் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பிங்க்கு இல்லை வந்து வைலட் அந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இயரிங்ஸும் வந்துட்டு பெண்டன்ட்டும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இல்லை வந்து லாஸ்ட் நம்ம வந்து டெய்லி வேர் பெண்டன்ட் மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதில் கயிறு தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளாக் ரோப் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து நிக்ரோம் ஒயரில் இல்லாட்டி வந்து கீர் ஒயரில் போடுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பீட்ஸ் கொஞ்சம் நிறையா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதில் அந்த லுக் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து டெய்லி வரங்கனால இப்படியே போடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது கூட பீட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பிளெயின் ஒரு பெண்டண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு வெஸ்டர்ன் லுக்கில் இருக்கும், அதுக்காக நான் இந்த மாதிரி வந்துட்டு வெறும் கயிறு மட்டும் போடுறேன். இதே வந்து நீங்கள் ஒரு கிராண்டான ஒரு இயரிங் போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பெண்டன்ட் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் லுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வியர் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி
வந்து செஞ்சுக்கோங்க. வேணாலும் பீட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த பின்னாடி வந்து இயரிங் ஸ்டட் பேஸ் ஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம், ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம், இல்லை E6000 கம் யூஸ் பண்ணலாம். E6000 கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஆனால் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் லைஃப் வரும். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹண்ட்ரட்ஸ்க்கு மேலே தான் வருது. ஆனால் வந்து இந்த ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிங்கனாக்கா இது 20 ருபீஸ் தான். நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், அதே மாதிரி தான் ஒட்டுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் E6000 கம்மியே யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா முடிஞ்சது. நம்ம ஜுவல்லரியோட ஃபினிஷிங் பீஸ் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து பிளாக் ட்ரெஸ் கூட வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.